ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல கேரட் கீர் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. எனக்கு கேரட்டே பிடிக்காது, ஜூஸ் செஞ்சாலும் பிடிக்காது, பொரியல் செஞ்சாலும் பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி கேரட் கீர் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரொம்பவும் சத்தாவும் இருக்கும். வாங்க அந்த ஈஸியான கேரட் கீரை ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் கீர் பண்றதுக்கு 3 கேரட்டை நல்லா தோரங்கள்லாம் கட் பண்ணிட்டு தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம்னா சீக்கிரமாக வெந்துடும், அதே சமயம் நல்லா அரைப்பட்டுரும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கேரட் கீருக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த கேரட்டை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ஒரு மூடி போட்டுட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கேரட்டை குத்தி பார்த்தா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி இருக்கணும். இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு குறைஞ்சோடனே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச தண்ணியே, நம்ம கேரட் வேக வச்ச தண்ணியே உள்ளே சேர்த்துக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே தேவைப்படாது. இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எந்த திப்பியும் கட்டியும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை உரமாக வச்சுட்டு நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன குட்டி பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இது கூடவே திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பலூன் ஆகி வர அளவுக்கு நல்லா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முந்திரியும் திராட்சையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லா திக்கான பால் நான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த பால் நல்லா காஞ்சி நல்ல ஒரு கொதி வரட்டும். அந்த அளவுக்கு இதை நல்லா காய வச்சிடலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒரு வாட்டி நல்லா பால் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எல்லா கேரட்டையும் நல்லா உள்ள நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க தீயை. நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து கொதிக்க வைங்க. இப்போ இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் சக்கரை கரையிற அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நம்ம வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் அந்த கேரட்டோட ஸ்மெல் இருக்கும். இதில் வந்து நல்லா கொதிக்க வைக்கும்போது அந்த கேரட்டோட ஸ்மெல் எல்லாமே போயிடும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இது முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் வறுத்தது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சுட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைங்க. இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். இதை சூடாகவும் சர்வ் பண்ணலாம், நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு இதை சர்வ் பண்ணலாம். அதுவும் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போ இது ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஜில்லுன்னு வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸில் சேர்த்துடலாம். இப்போ இது மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக எனக்கு நட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதாம் பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்லா சத்தாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.